பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட பெண்ணுரிமை குறித்து வேதத்திலே எப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். ரெபேக்காள் தண்ணீர் மூலம் வருகிறாள். ஆபிரகாமின் வேலைக்காரன் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவள் குடியும் என் ஆண்டவன் என்று சொல்லி ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி அவள் ஒட்டங்களுக்கும் கொடுத்தாள். அது மாத்திரமல்ல, அவரிடத்துல ஒரு ஆணிடத்திலே தைரியமாய் பேசுவதற்கு அங்கே சகல உரிமைகளும் அவர்களுக்கு இருந்தது. அதே போல் அங்கே தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அந்த பெண் அந்த மனிதனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று ஒட்டங்களுக்கு தேவையான உணவும் இருக்கிறது, தங்குவதற்கு இடமும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே அழைத்து செல்கிறாள். அது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இவர்கள் பின்னே போகிறாய் என்று கேட்கும்போது நான் போகிறேன் என்று சொல்லி தனியாக அவள் முடிவெடுக்கிறார். யாரிடத்தில் நான் போகட்டுமா போக வேண்டாம் என்று சொல்லி அவள் கேட்கவில்லை. அதே போல் இங்கேயே அவருடைய கணவர் வீட்டுக்கு வந்தபோது அங்கேயும் அவர் என்ன முடிவெடுக்கிறார்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்திலே அவள் முன்னுரிமை கொடுத்து அந்த காரியங்களே அவர் முன்னேறி செல்கிறார். மூத்தவன் இளையவனை செய்யப்பான்னு சொன்னபோது ஏசாவுக்கு ஆசீர்வாதம் அல்ல, யாக்கோபுக்கு தான் ஆசீர்வாதம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு அதற்கான திட்டங்களை சரியாக வகுத்து யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு சேர்த்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் தேவ திட்டத்தோடு கூட உங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. அதை சரியாக தேவனோடு கூட சேர்ந்து அந்த உரிமையை செயல்படுத்துங்கள். உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுக்கக்கூடியதான தைரியத்தையும் வல்லமையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அங்கே கோடா கொடியாய் பெருகவா என்று சொல்லி இவர்களை வாழ்த்தினது போல உங்களையும் வாழ்த்த உங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உம்மை சார்ந்ததான மக்களும் இருக்கிறார்கள். நீங்கள் தேவ தரிசனத்தோடு கூட தேவ திட்டத்தோடு கூட எல்லா முடிவுகளையும் சரியாக எடுங்கள். கர்த்தர் உங்களை கோடா கொடியாய் பெருக செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.